கூலி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகழ்ந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டமுடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. ஓம் நமச்சிவாய. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்போது நிகழப்போகிறது என்பதை காண உள்ளோம். முதலிலே நாம் காண உள்ளது சந்திர கிரகணத்தை பற்றி காண உள்ளோம். இந்த விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 9:51 சந்திர கிரகணம் ஆரம்பமாகிறது. இது இரவு 2:25 வரை நீடிக்க உள்ளது. ஆக இந்த சந்திர கிரகணத்தால் சில தோஷங்கள் நிகழ்வது உண்மைதான். அதே நேரத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்டதும் ஆன்மீக தொடர்பாளருக்கு இது நல்ல ஒரு தியானம் செய்வதற்கு, மூச்சு பிரயாணம் செய்பவர்களுக்கு, பகவானை வேண்டுவதற்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நேரமாக இது அமைகிறது. குறிப்பாக கருவுற்று இருக்கின்ற பெண்கள், அதாவது கர்ப்பிணி ஸ்திரீகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. அந்த சந்திர கிரகணத்தின் நிழலை இவர்கள் பார்க்கக்கூடாது, அந்த நிழல் இவர் மீது படவும் கூடாது என்பது ஒரு ஐதீகம். ஆகினாலே இந்த நாளிலே கருவுற்றில் இருக்க தாய்மார்கள் வெளியிலே வராமல் இருப்பது நல்லது. குறைந்தபட்சம் 3 மணி நேரத்துக்கு முன்பாகவாது உணவை அருந்திவிட வேண்டும், நீர் பருகிவிட வேண்டும். கை கால்கள் அசைவதோ இதுபோல் இருக்கக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். ஏனென்றால் அது மாதிரி தான் பிறக்கின்ற குழந்தைக்கு ஏதாவது தோஷத்தை உண்டு பண்ணும் என்பது ஜோதிட சாஸ்திரப்படியும் சொல்லப்பட்டு உள்ளது. ஆக இந்த சந்திர கிரகணத்தால் நிகழக்கூடிய தாக்கங்கள் நிறைய உண்டு. அதே சமயம் லாபங்களும் அதிகம் உண்டு. இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதனால் இதை பார்க்கக்கூடாது, அந்த நேரத்தில் உணவு அருந்தக்கூடாது, அந்த நேரத்திலே நீர் கூட பருகக்கூடாது என்பார்கள். நிறைய பேருக்கு இந்த சந்திர கிரகணத்தை முன்காலத்திலே நாங்கள் எங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற போது எங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மொட்டை மாடியிலே ஒரு பாத்திரத்திலோ அல்லது உலக்கையிலே நிற்க வைத்து விடுவார்கள். அந்த சந்திர கிரகணம் ஆரம்ப காலத்திலே அந்த உலக்கை நின்று விட்டால் அந்த பூரண சந்திரனம் முடிந்து சந்திரன் விடுகின்ற போது அந்த உலக்கை தானாக கீழ்ந்துடும். உலக்கை என்றால் நெல் குத்துவது. இந்த கண்ணால் கூட நீங்கள் பார்க்க முடியாது. அந்த நாட்களிலே இது மாதிரி வைத்திருப்பார்கள். அந்த உலக்கையை தான் நெல் குத்துவதற்கும் கேழ்வரகு குத்துவதற்கும் மாவிடிப்பதற்கும் பயன்படுத்தினார்கள். அது என்ன கேட்டால் கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டது. இன்று அந்த கருங்காலை மாலையாக எல்லாரும் அணிந்து கொள்கிறார்கள். அது வேற ஒரு விஷயமாக நடைவிட்டது. ஆக இப்படி இந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த சந்திர கிரகணத்தால் நிறைய பேருக்கு தோஷம் ஏற்படுது. இந்த எந்த ராசிக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் காண உள்ளோம். பொதுவாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவிலே இந்த ராகு தும்பக்கேது என்கின்ற ஒரு அரக்கன் தேவ அமிர்தத்தை ஒன்றதாகவும் அதன் பொருட்டு அதை சூரியன் சந்திரனும் மகாவிஷ்ணுவுக்கு காட்டி கொடுத்ததாகவும் மகாவிஷ்ணு தன் கஜாயத்தால் அவர் தலை சீவியதாகவும் அன்று முதல் அவர்கள் பூமியிலிருந்து அது அமிர்தத்தை உன்றதனால் அவருக்கு மரணம் கிடையாது. அப்படியே பிரம்மதேவரை நினைத்து தவம் செய்து பின்பு ராகுவாகவும் கேதுவாகவும் எழுந்தொருளியதாகவும் அப்போது அவர்களை பிரம்மதேவர் நவகிரகத்திலே சேர்க்கின்ற போது கேட்டார்களே, என்ன உங்களுக்கு வேண்டும் என்று. நாங்கள் எப்படி எங்களை சூரிய சந்திரனை காட்டி கொடுத்தார்களோ அவர்களை நாங்கள் பெரட்டி செல்ல வேண்டும் என்று வரப்பெற்றார்களாம். அவ்வாறே ஆகட்டும் என்று பிரம்மதேவர் அருளியதால் எப்போதுமே சூரியன் சந்திரனில் எதிர்த்து இந்த ராகு கேதுகள் பாதி தலை கேதுவாகவும் உடல் ராகுவாகவும் மாறிய காரணத்தினால் அவர்கள் எதிர்மறையாக நவகிரகத்திலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வலமாக சென்றால் இவர்கள் இடமாக செல்வார்கள். அப்படி செல்கின்ற போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரக செல்வர் 7 சுற்றி இப்படி சுற்றுவாங்க, 2 சுற்றி இப்படி சுற்றுவாங்க. அது நவகிரகங்களுக்கு தான் பொருந்தும், நாம் வலம் ஒருவருக்கு பொருந்தாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த ராகு கேது அவர்கள் இருவரை விரட்டி செல்வதை அவர்களை என்று பிடிக்கிறார்களோ அன்று சூரிய கிரகணமாகும். ராகுவை பிடிக்கின்ற போது, அது சூரியனை பிடிக்கின்ற போது சூரிய கிரகணம் அது அமாவாசை நாட்களில் நிகழும் என்பதும், சந்திரனை பிடிப்பது அது பௌர்ணமி நாட்களிலே நிகழும் என்பது ஒரு ஐதீகம். ஆகவே இந்த ராகு கேதுவால் ஏற்படுகின்ற தோஷமே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகிறது. அப்படி பார்த்தால் இந்த ஆவணி மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இரவு 9:51 முதல் அதிகாலை 2:25 வரை நிகழ உள்ளது. இது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் பார்க்கின்ற போது திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இது ராசியில் என்று பார்க்கின்ற திருவாதிரை மிதுன ராசியில் வரும், சுவாதி துலாம் ராசியில் வரும், சதயம் கும்ப ராசியில் வரும், அவிட்டம் மகரத்திலும் வரும், கும்பத்திலும் வரும், புரட்டாதி நட்சத்திரம் மேனத்திலும் வரும்,
கும்பராசியில் வரும். இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் பிரித்தி பரிகாரம் என்று கூறுவார்கள். பிரித்தி பரிகாரம் என்னால் என்ன என்று நிறைய உண்டு, எத்தனையோ வகை உண்டு. இருந்தாலும் நதியிலே நீராடுவார்கள், நீர்நிலையில நீராடுவார்கள். இந்த காலத்தில் அந்த வசதி இல்லாதவர்கள் வீட்டிலே நீராடுகின்றார்கள். ஏன் நீராடி பின்பு சிவாலயமோ அல்லது மகாவிஷ்ணு ஆலயமோ அல்லது நமது வீட்டிற்கு அருகில் முருகர் ஆலயமோ அம்மன் ஆலயமோ விநாயகர் ஆலயமோ ஏதாவது ஒரு ஆலயம் சென்று 2 தீபம் ஏற்றி பகவானை ஆத்மாத்மாக வேண்டி இந்த சந்திர கிரகணத்தால் ஏற்படுகிற தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அந்த சந்திர கிரகணத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். பிரித்தி பரிகாரம் 1000 உண்டு. இது நான் எளிய பரிகாரமாக சொல்லியிருக்கிறேன். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோவை பார்க்கின்ற போது கருவுற்ற பெண்களுக்கு உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் இதுபோல் உள்ளவர்கள் நீங்கள் தகவலை சொல்லி அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த முறையே நிறைய பேர் யூடியூப்ல வந்து கேட்டாங்க, என்ன சார் சந்திர கிரகணம் பிடிக்குதாமேன்னு. அதில் இந்த வாட்டி நிச்சயமாக பிடிக்கிறது. இது சந்திர கிரகணம் இரவு 9 மணி, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 9 மணி 51 நிமிடத்துக்கு நிகழ்கிறது. கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் சொன்ன நட்சத்திரக்காரர்களும் ராசிகளும் பிரித்து பரிகாரம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.